விஜய் ராகவேந்திராவின் செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் வர்த்தா இல்லையா? வாங்க பாத்திரலாம். கன்னட நடிகர் விஜய் ராகவேந்திரா இப்போ கிரைம் த்ரில்லர் ஜானர்ல செட் ஆகிட்டார்னு சொல்லலாம். முன்னாடி வந்த சீதாராம் பெனாய் கேஸ் நம்பர் 18 நல்ல ரீச் அடிச்சதுக்கு பிறகு இப்போ அதோட சீக்வல் செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம். அப்படின்னா இந்த கேஸ் செட் ஆனதா இல்ல ஸ்லோவா ஓவர் ஆனதா? முதல் கேஸுக்கு பிறகு சீதாராம் பெனாய் இப்போ ஆனைகுட்டா ஸ்டேஷன்ல ரெஸ்பெக்டடான ஆஃபீசர். அதே நேரம் 2 ஒரே மாதிரி கொடூரமான மர்டர்கள் நடக்குது. போஸ்ட்மார்ட்டம் என்ன சொல்லுது தெரியலா? இது ஒரு சைக்கோபேத்தோட வேலை. இதுக்குள்ள செபாஸ்டியன் வந்து எனக்கு ஹெல்ப் வேணும்னு சீதாராம அணுகுறான். ஆனா சீக்கிரமே தெரியும் அவன் மென்டலா ஸ்டேபிள்ல இல்ல. அப்படின்னா மர்டர்ஸ் அவன்தானா இல்ல இன்னும் பெரிய ட்விஸ்ட் இருக்கா? இதோட சேர்த்து சீதாராமோட தங்கையும் கதையில வராங்க. இதுல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்கு. இயக்குனர் தேவி பிரசாத் ஷெட்டி முந்தைய ஸ்டைலையே தொடர்கிறார். படம் முழுக்க ஒரு ப்ராப்பர் ஸ்லோ பர்ன். வாசனைய நல்லா கொடுக்குது. சில இடங்கள்ல ஏன் இவ்ளோ ஸ்லோன்னு தோணும். ஆனா சில சீன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒர்க் ஆகுது. குறிப்பா ஒரு டிஸ்டர்ப்ட் மனிதனோட மனக்குழப்பம் காட்டுற சீன்ஸ் ஃபயர் ஹைலைட். ஆனா ஆனஸ்டா சொல்லணும்னா கதை ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஃபெமிலியர். இன்வெஸ்டிகேஷன் சில இடங்கள்ல தேவையில்லாம நீட்டிச்ச மாதிரி ஃபீல். சில க்ளூஸ் ஆப்வியஸா இருந்தும் லேட்டா ரியலைஸ் பண்றது கொஞ்சம் மைனஸ். விஜய் ராகவேந்திரா சைலண்ட் சீரியஸ் காப் ரோல்ல நீட்டா செட் ஆகிட்டார். அவரோட நேச்சுரல் ஆக்டிங் கேரக்டருக்கு நல்ல வெயிட் கொடுக்குது. செபாஸ்டியனாக கோபாலகிருஷ்ண தேஷ்பாண்டே கொஞ்ச நேரம்தான் வர்றார், ஆனா இம்பாக்ட் ஸ்ட்ராங்கு. கேமரா ஒர்க் சூப்பர் இமர்சிவ். நாமே இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கிற மாதிரி ஃபீல். பிஜிஎம் சில இடங்கள்ல ஓவர், ஆனா முக்கியமான இடங்கள்ல டென்ஷனை நல்லா உயர்த்துது. எடிட்டிங் மட்டும் இன்னும் டைட்டா இருந்தா எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கிறிஸ்பா இருக்கும். மொத்தத்துல ஸ்லோ பர்ன் கிரைம் த்ரில்லர் லவர்ஸ்க்கு டெஃபினட்டா வாட்சபிள். ஃபாஸ்ட் பேஸ் எக்ஸ்பெக்ட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் தேவை. மிஸ்ட்ரி பிளஸ் சைக்கலாஜிக்கல் டச் நல்ல ஒர்க் ஆகுது. நீங்க படம் பாத்தீங்களா இல்ல இன்னும் பிளான்ல இருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.